டெக்கீஸ் வெல்கம் டு 30 டேஸ் பைத்தான் ப்ராஜெக்ட் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண ஒரு பெஸ்ட் டிசிஷன் தான் நான் சொல்வேன். இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் இருந்தால் போதும். பேசிக்காக எந்த ஸ்கில்ஸும் தேவை கிடையாது. உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் இருக்குது இந்த ப்ரோக்ராமிங்கில் அப்படின்றது இருந்தாலே போதும். உங்களால் இந்த கோடை ஈஸியாக எஃபெக்டிவாக 30 டேஸில் கற்றுக்க முடியும். ஸோ இன்றைக்கி டே 1 ப்ரோக்ராமிங் ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி என்ன மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான், ஹவு டு இன்ஸ்டால் த பைத்தான், என்ன யுவர் கம்ப்யூட்டர் மிஷின், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி பைத்தானை செட்டப் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, கோடு எழுதுறது, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். டே 1ல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெய்லியும் 15 to 13 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களால் ஒரு ப்ராப்பரான பைத்தான் ப்ரோக்ராமராக ஆக முடியும். ஸோ வாங்க டே 1 வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பையுமே ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே பேக் எண்டில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேஜராக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். இந்த லாங்குவேஜ் ஒன்று தெரிஞ்சால் போதும், எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் பூந்து வந்துடலாம். பேசிக்காக பார்க்கணுன்னா வெப் டெவலப்மெண்ட்லேருந்து, டேட்டா இன்ஜினியர்லேருந்து, டேட்டா அனலிஸ்ட்லேருந்து, டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் வரைக்கும் உங்களால் எந்த ஃபீல்டுக்குள்ளே வேணாலும் ஈஸியாக நுழைய முடியும் இந்த ஒரு ஸ்கில் இருந்தால். ஸோ இதுதான் மேண்டேட்ரி ஸ்கில் ஃபார் ஆல் த டெவலப்மெண்ட். ஸோ அதனால் இதை கொஞ்சம் சின்சியராக படிச்சிங்கன்னா உங்களால் எதில் வேணாலும் சாதிக்க முடியும். இப்போ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் python.org அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், பைத்தானோட அஃபிஷியல் பேஜு. ஸோ இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் போதும், அந்த டவுன்லோட்ஸ் வெர்ஷன் வந்துடும். லேட்டஸ்ட்டு டவுன்லோட் பைத்தான் டவுன்லோட் வெர்ஷன் வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், பைத்தான் டவுன்லோட் பைத்தான் 3.132. ஸோ இதை கிளிக் பண்ண போதும் இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃபைனல் டவுன்லோட் ஆன பிறகு ஜஸ்ட் அந்த லொக்கேஷன் போய்க்கோங்க. லொக்கேஷன் போயிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு மாடிஃபை அண்ட் செட்டப்னு கேட்குது. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இன்ஸ்டால் பண்ண ப்ராசஸ் ஒரு வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்கன்னா அதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா மேக் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனால அதுக்கு டவுன்லோட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வரும், டவுன்லோட் ஃபைல்ஸ் எல்லாம், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேரெக்டாக நான் பைத்தான் கோடு எழுத போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம் போய் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுனால என்னோடய சர்ச் பாரில் பைத்தான்னு டைப் பண்ணுறேன். பைத்தான்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி டேரெக்டாகவே ஓப்பன் ஆகும் கமாண்ட் ப்ராம்ப்டில். ஆர்எல்ஸ் நீங்கள் பைத்தான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வரும். இங்கே ஃபைல் பாத் நீங்கள் கொடுத்தீங்கனாலே இங்கே ஃபைல் பாத்துன்னு இருக்கும், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னீங்கன்னா இந்த ஆல்ரெடி பைத்தான் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். இங்கே 2 விதமாக ரன் பண்ணலாம். ஒன்று கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுறது, அப்புறம் இன்ட்ராக்டிவ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்லேயும் உங்களால் ஈஸியாக கோட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் நான் கோட் பண்ண போகிறேன். கோட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிள். ஸோ இன்ட்ராக்டிவாக உங்களால் ப்ரோக்ராமில் அச்சீவ் பண்ண முடியும்னா அந்த பைத்தான் மூலியமாக தான் பண்ண முடியும். மித்த ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராம், ஜாவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமுக்கு பேசிக் இம்போர்ட் ஃபங்க்ஷன் எழுதணும், நிறைய கோடுக்கு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே அந்த ஒரு ரூல் எந்த கண்டிஷனும் கிடையாது. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவுட்புட் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் வித் ஹலோ வேர்ல்டு, இதுதான் ஒரு ப்ரோக்ராம் கற்றுக்குறோன்னா ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம முதல்ல பண்ணுறது, ப்ரோக்ராமிங்காக நம்ம பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது ஊனா போடுற மாதிரி இது ஒரு ப்ராசஸை தான். நான் இப்போது ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ரெடியா பார்க்கலாமா? பிரிண்ட் கொடுக்குறீங்க, ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு பண்ணால் போதும், உங்களுக்கு இமீடியட்டாக அதோட ரிசல்ட் பிரிண்ட்டாக போயிடும். இவ்வளோ தான், சிம்பிளான விஷயந்தான். தட்ஸ் இட். உங்களால் ஒரு சிம்பிளாக ஒரு கோடு அடித்து நீங்கள் உங்களோட என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பிரிண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ டே 1ல் நீங்கள் ஒரு சின்ன லைன் ப்ரோக்ராம் எழுதி இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க. எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து
ஒரு லைனில் எப்படி கோட் அடிக்கிறதுன்றதை ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணலாமா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட லேப்டாப்பில் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி ஒரே லைனில் கோட் அடிச்சுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. என்ன கோட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐம் அ டேட்டா இன்ஜினியர். உங்கள் மனசுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை பிரிண்ட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. தேங்க்யூ.